திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. திருமந்திரம் பாடல் 242. ஞானம் இல்லாதார் சடை சிகை நூல் நன்னி ஞானிகள் போல நடிக்கின்ற அவர் தம்மை ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானம் உண்டாக்குதல் நலமாம் நாட்டிற்கே. அதாவது உண்மையான ஞானம் இல்லாமல் வெறும் சடையும் முடி பூநூல் இதை தரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். உண்மை ஞானிகள் போல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கக்கூடிய நாடானது எந்தவித சுபிட்சமும் அடையாமல் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நடிக்கிறவங்க யார் அப்படிங்கிறத அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அந்த உண்மையான ஞானிகள் மூலமாக அவங்கள கண்டுபிடிக்கணும். அடையாளம் கண்டு அந்த ஞானிகள் உண்மையான ஞானிகள் மூலமே அந்த நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஞானிகளுக்கும் உண்மை ஞானத்தை போதனை செய்து ஞானம் உண்டாக்கினான் அப்படின்னா அவனோட நாடும் அங்கே இருக்க மக்களும் எப்பவும் நலம் பெற்று இன்பமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு. அடுத்த பாடலில் ஆவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாதொழிவனேல் மேவும் மறுமைக்கு மீளா நரகமே அப்படிங்கிறார். ஆங்கிறது பால் தரக்கூடிய பசு, பாவைங்கிறது பெண்கள், மற்ற அறவோர்கள் அறநெறியில் உள்ள சான்றோர்களையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் அப்படின்னா சிவன் வேடம் போட்டிருக்கவங்கள சொல்கிறாங்க. அவங்களை எல்லாம் காப்பது அந்த காவலன், அரசனுடைய கடமை. அப்படி அவன் காவாது ஒளிந்தால், அப்படி அவன் அவங்கள பாதுகாக்காமல் விட்டுட்டானா என்ன கிடைக்குமா? அவனுடைய இறந்ததுக்கப்புறம் அவன் நரகத்தில் போய் சேருவான் அப்படின்னு சொல்லி அடுத்த பிறவியும் எடுப்பான். அந்த நரகத்தில் போய் ரொம்ப துன்பப்படுவான் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலம்.